வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஜாப்பனீஸ் பேன்கேக் டோரையாக்கி தான். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பிளெயின் ஃப்ளார், ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்திருக்கேன். மைதா 1/2 கப்பு, அது 60 கிராம்ஸ் வருது. இது ஒரு ஆள் தான் சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சுருக்கிறேன். சுகர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கிறேன். நீங்கள் வேணும்னா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். நான் கலருக்காண்டி ஒயிட் தான் சேர்த்துருக்கிறேன். சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கிறேன். நான் உப்பு போட்டுக்கிறேன். இதுக்கப்புறமா மில்க் பவுடர் தேவை. பால் பவுடர் வந்து 2.25 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். 2 சேர்த்தா கூட போதும்னு நினைக்கிறேன். நீங்கள் 2 கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா போட்டிருக்கிறேன். நான் சோடியம் பைகார்பனேட், அதாவது பேக்கிங் பவுடர் இருந்துன்னா போட்டுக்கோங்க. இது போக வந்து ஒரு 80 மில்லி லிட்டர் போல், உங்களுக்கு 80-90 மில்லி லிட்டர் போல் மில்க் தேவைப்படும், பால் தேவைப்படும் உங்களுக்கு. கட்டி இல்லாமல் நல்ல விஸ்கு வச்சு இதை பீட் பண்ணிக்கோங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ண கூட வைக்கலாம் நீங்கள். ஆனால் இன்ஸ்டண்ட்டாக பண்ணலாம். இது நீங்கள் ரெஸ்ட் பண்ணிவிட்டு கூட பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். ஸோ இதை நல்லா நம்ம கரைச்சிட்டு இது வந்து ஜாப்பனீஸ்காரங்க செய்கிறது. இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னால் மற்ற பேன்கேக்குக்கும் இதுக்கு வந்து ஹனி சேர்க்குறாங்க. இதில் வந்து நம்ம தேனும் சேர்க்கணும். 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இப்போ பேனில் வந்து நீங்கள் ஆயிலோ பட்டரோ க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு ஒரு லேடில் லேடில் ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு கரண்டி ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதை அப்படியே வச்சுருங்க. வச்சோன்னே அது மேலே பார்த்தீங்கன்னா அந்த சோடா சால்ட் இருக்கிறதுனால பபிள்ஸாக நல்லா விட்டுட்டு வரும், பார்த்துக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் வச்சா போதும். அப்புறம் அது ப்ரௌன் ஆகிடுது, நம்ம ஹனி சேர்க்கறதுனால நினைக்கிறேன். ஒரு நல்ல ப்ரௌன் கலர் வருது. அப்புறம் நெக்ஸ்ட் சைடு வந்து 1 மினிட் வச்சுட்டு நீங்கள் உடனே எடுத்துட்டு இதுக்கப்புறம் நமக்கு ஸ்ப்ரெட்டு தேவைப்படும். அதுக்கு வந்து நீங்கள் உங்கள்கிட்ட ஜாமோ மயனஸோ எது இருந்ததுனாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க, அல்லது சாக்லேட் ஸ்ப்ரெட்டோ எது இருந்ததுனாலும் உங்கள்கிட்ட ஸ்வீட் உள்ளதை எடுத்துக்கோங்க. அவங்க வந்து ரெட் பீன் பேஸ்ட்டுன்னு ஒன்று இது பண்ணுவாங்க. அந்த உள்ள இன்னர் சைடில் மட்டும் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இன்னொரு பேன்கேக் மேலே வச்சு அந்த எட்ஜஸை நல்லா ஓரத்தெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நடுவில் கட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான். இது வந்து எக்லெஸ் பண்ணதுனால அவ்வளோ ஃப்ளஃபியாக வரல. இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா கிட்ஸ் எல்லாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஃப்ரூட்ஸு கூட நீங்கள் உள்ள ஸ்டஃபிங் வச்சு நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிம்பிள், டிஃப்ரெண்ட், டேஸ்டி, ஈஸி டு மேக் ரெசிபிஸ் என்னோட சேனலில் நிறையா இருக்குது, போய் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைபிங் மை சேனல். இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் கொடுத்துருக்கேன், பாருங்கள். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.